சார் வணக்கம். இப்ப நீங்க திடீர்னு முட்டு குடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த அணில் கட்சிக்கு. கேட்டா அது பாரு கொடி பறக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்கு வரப்போறாங்க. அவங்களுக்கு அதான் பாதுகாப்புன்னுலாம் பேசிட்டு இருக்கீங்க. அணில் கட்சியோட கூட்டணி வைக்க போறீங்களா? உறுதியாயிருச்சா? எப்பா எப்பா ஏன்பா இதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்கலாமாப்பா? என்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாமா? இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது யாருப்பா? மேல உங்க பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பாரு. ஆமா. அவர்கிட்ட கேளுங்கப்பா. ஆ சரி சார், இப்போ கூட்டணி வச்சீங்கன்னா அவருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? அதெல்லாம் மேல இருக்கிறவங்க தான்ப்பா முடிவு பண்ணுவாங்க. மேல பொதுச் செயலாளர் இருக்காரு, அவர் முடிவு பண்ணுவாரு. சரி. ஆ இப்போ பவன் கல்யாண் மாரி அடுத்து இவரு தான் வரப்போறாரு அணில் கட்சியை சேர்ந்தவரு. அப்படின்னு பவன் கல்யாண் எப்படி வந்தாருன்னு தெரியும். டெபாசிட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரோட்ல படுத்து அடிச்சது லக்குன்னு வந்தவரு. அதெல்லாம் தனி. இருந்தாலும் இப்ப திடீர்னு சங்கியா இருக்காரு. இப்படிதான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்க கூட்டணி வச்சுட்டு ஆட்சியில பங்குலாம் தருவீங்களா? மூத்த நிர்வாகி நீங்களா கோச்சுக்க மாட்டீங்களா? அவர் டெபுட்டி சிஎம் ஆக்கிட்டா? அதான்ப்பா நான் சொல்றேன். ஏதாவது என்கிட்ட கேட்காதீங்கப்பா. மேல கேளுங்க. மேலதான் எங்களுக்கு எல்லாம் சொல்றதுதான் நாங்க செய்வோம். அவர் மேல இருக்க பொதுச் செயலாளர் சொல்லுவாரு. ஆ